கஷ்டப்படாம ஜெயிக்க ஒரு குறுக்கு வழி இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம சோம்பேறி முயல் சிட்டுக்கு ஒரு மாயாஜால கேரட் கிடைச்சது. அதை சாப்பிட்ட உடனே சிட்டுக்கு சூப்பர் வேகம் கிடைச்சது. திடீர்னு அந்த சூப்பர் பவர் தீர்ந்து போச்சு. குறுக்கு வழியில வந்த சக்தி நேரத்துல கை கொடுத்துடுமா என்ன? உழைப்பு மட்டும்தான் உண்மையான வெற்றியை தரும். கஷ்டப்படாம ஜெயிக்க ஒரு குறுக்கு வழி இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம சோம்பேறி முயல் சிட்டுக்கு ஒரு மாயாஜால கேரட் கிடைச்சது. அத சாப்பிட்ட உடனே சிட்டுக்கு சூப்பர் வேகம் கிடைச்சது. இனிமே ஓட்ட பந்தயத்துல பயிற்சி செய்யவே தேவையில்லைன்னு அது நினைச்சது. பந்தயத்துல ஆமை மெதுவா போயிட்டு இருக்கு. ஆனா சிட்டு, நமக்கு தான் சூப்பர் பவர் இருக்கே, கடைசி நேரத்துல ஓடிக்கலாம்னு அசால்ட்டா இருந்தது. திடீர்னு அந்த சூப்பர் பவர் தீந்து போச்சு. குறுக்கு வழியில வந்த சக்தி நேரத்துல கை கொடுத்துடுமா என்ன? ஆமை தன்னோட விடாமுயற்சியால ஜெயிச்சிருச்சு. குறுக்கு வழிய நம்பின சிட்டு தோல்வி அடைஞ்சது. நீதி: குறுக்கு வழி என்னைக்கும் நிரந்தரம் இல்ல. உழைப்பு மட்டும்தான் உண்மையான வெற்றியை தரும். இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நண்பர்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கோல்டன் டைம்ஸ் இன்ஃபினிட்டி, அளவில்லா தங்க நேரம். மீண்டும் சந்திப்போம்.